வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னாக்க, வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இன்வெர்டர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒர்க் ஆகாதுங்க. அதை எப்படி ரெடி பண்ணுறது, ஒரு சின்ன ட்ரிக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்டா இல்லை கம்ப்ளைண்ட் இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம பார்க்குறோங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன பண்ணுவாங்கன்னா, வரைக்கும் தான் ஆன் ஆஃப் சுவிட்சிங்க. இன்வெர்டர் வீட்டில் நம்ம எந்த இன்வெர்டரில் யூஸ் பண்ணாலுமே இது மாதிரி ஒரு பவர் பட்டன் போட்டு ஒரு சுவிட்சு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோடெக் இன்வெர்டருங்க. இந்த மைக்ரோடெக் இன்வெர்டரில் இது ஆன் ஆஃப் சுவிட்சிங்க. இந்த சுவிட்சை வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா டிசி சப்ளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஏசி சப்ளை வந்து கண்ட்ரோல் பண்ணாது. டிசி சப்ளை உள்ள இன்வெர்டர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒர்க் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த பட்டன் வந்து தான் ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் இந்த இன்வெர்டர் ஒர்க் ஆகும். இல்லைனாக்கா இன்வெர்டர் ஒர்க் ஆகாது. டிசி சப்ளை கரெக்டாக ப்ராப்பராக உள்ளே இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பட்டன் ஆன் ஆஃப் ஆகும். அப்படி இல்லைனா இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன் அழுத்தணும்னாக்கா அழுத்தும். பட் ஆனால் இங்கே இண்டிகேட்டர் வந்து ஆன் ஆஃப் இண்டிகேட்டர் வராதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின்ஸில் இருக்குது, சப்ளை வந்து மெயின்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம். சப்ளையில் வந்து மெயின் சப்ளையில் இருக்குது. இப்போ நம்ம மெயின் ஆஃப் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூபிஎஸ்க்கு சேஞ்ச் ஆகும் இல்லையா. இந்த மெயின் ஆஃப் பண்ணுறோம், யூபிஎஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதும் கரெக்டாக அப்போ இந்த பட்டன் வந்து ஆனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆனில் இருந்துச்சுனாக்கா ஒரு க்ரீன் கலர் லைட் எரியும், க்ரீன் கலர். ஆனால் பட்டன் வந்து இந்த இடத்துல க்ரீன் கலர் லைட் எரியும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ஆஃப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் ஈபி போயிடுச்சுன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூபிஎஸ் ஆன் இருக்குது. அந்த பட்டன் பாருங்கள், இதான் அந்த பட்டன். இதுக்கு பேக் சைடில் தான் இந்த பட்டன் இருக்கும். இந்த பட்டன் இப்போ இதான், இது வந்து ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் ஆகிடுச்சுங்களா. இப்போ இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருக்கும். இது உள்ளுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். இந்த க்ரீன் லைட்டு இங்கே வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த பட்டன் வந்து இதுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பட்டன். பார்த்துங்க, எங்கேருந்து வருதுனாக்கா இங்கேருந்து வருது. இப்போ இந்த பட்டனை இதுலேருந்து கழட்டிடும். இதுலேருந்து கழட்டி எடுத்துட்டோம்னா இந்த பட்டனோடது இப்படி தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பிசிபி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் இருக்கும். எல்லா இன்வெர்ட்டர்லையும் இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் மைக்ரோடெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இதில் வந்து மாடலாக கொடுத்துருப்பாங்க. இந்த லைட் எல்இடி லைட் எரியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சு தான் ஆன் ஆஃப் சுவிட்ச். இதுக்கு பேக் சைடில் வந்து இந்த சுவிட்ச் இருக்கும். இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பேக் சைடில் உள்ளே இருக்கும். இதை வந்து இப்படி இன்சர்ட் பண்ணி வைக்கும்போது நம்ம இங்கே போய் இந்த பட்டனை புஷ் பண்ணும்போது இந்த நாப்பில் போய் இப்படி பட்டு ஆனு ஆஃபு ஆனு ஆஃபு அப்படி ஆகும். அப்போ ரொம்ப நாளாக டஸ்ட் ஆகியோ ஏதோ ப்ராப்ளம் ஆகியோ இது என்ன பண்ணுன்னா இந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போயிடும். அப்போ இந்த சுவிட்ச் ஒர்க் ஆகும்போது நமக்கு பவர் போச்சுனாக்கா அவுட்புட் வராது. அப்போ என்ன பண்ணுவோம், போய்ட்டு அந்த பட்டனை ஆன் பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் இந்த சுவிட்ச் என்ன ஆகும், அப்படியே ஹேங்க் ஆகி ஒன்று கண்டினியூவாக ஆன்லைன் இருக்கும், இல்லை சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே போய் புஷ் ஆகாது இந்த சுவிட்சு. அப்போ என்ன பண்ணுன்னா இந்த சுவிட்சை வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாக்ஸை ரிமூவ் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து எதுவும் வந்து எமர்ஜென்சிக்கு வந்து ஆன் ஆகலை போகல அப்படின்னாலுமே இந்த பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு இண்டிகேட்டரையோ ஒரு ஸ்க்ரூ ஒரு குச்சியோ வச்சு ஓப்பன் பண்ணி எடுத்திங்கனாக்கா இந்த பட்டன் வந்துடும். இந்த பட்டன் வந்து வெளியில் வந்துடும். இந்த பட்டன் வெளியில் வந்துருச்சுனாக்கா இதை வந்து ஓப்பன் பண்ணி லைட்டாக கோகோனட் ஆயிலுங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். இதான் இதோட ட்ரிக்கு. இதுக்கு வந்து மெடிசனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுவிட்ச் இருக்குது பாருங்க, இந்த சுவிட்சில் வந்து ஒரு ட்ராப் இல்லை 2 ட்ராப் கொடுத்து கரெக்டாக இந்த சுவிட்சை 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். நல்ல 2-3 டைம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா கரெக்டாக அப்படி புஷ் பண்ணினாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்டன் மறுபடியும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஒர்க் ஆகணுன்னே நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருந்தது மாதிரியே நார்மலாகவே இப்போ நம்ம வந்து இது நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எல்லாமே பண்ணுறோம். நீங்கள் இந்த அளவுக்குலாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. இன்வெர்ட்டரையும் நீங்கள் ஓப்பன் பண்ண தேவையில்லை. இன்வெர்ட்டர் ஓப்பன் பண்ணாமையே நார்மலாக உங்களுக்கு இன்வெர்ட்டர் அப்படி இருக்கிற பொசிஷன்லேயே வச்சு இந்த பட்டனை மட்டும் நீங்கள் ஒரு ஸ்க்ரூ டிரைவரையோ அல்லது ஒரு குச்சியோ எதையோ வச்சு நீங்கள் ஒரு நாபை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணினாக்கா இந்த பட்டன் வெளில வந்துடும். இது ஓப்பன் பண்ணி இப்படி இப்படி அழுத்தினா விழுந்துடும். இருந்த டைரக்ஷனுக்கு அப்படியே வச்சு மறுபடியும் இது அப்படியே இன்வெர்ட்டர் அப்படியே கவுத்து வச்சு அதில் 2 சொட்டு எண்ணெயை விட்டிங்கன்னா போதும். உள்ள எண்ணெய் விடும்போது உங்களுக்கு கரெக்டாக கோகோனட் ஆயில் தான், வேறு எதுவும் விடாமல் லூப்ரிகேஷனுக்கு அது இருக்கணும். அந்த இதில் உள்ள டஸ்ட்டு பூராமல் ஃபுல்லாக எல்லாம் ஃபார்ம் ஆகி அந்த சுவிட்ச் வந்து இப்போ ஆன் ஆஃப் ஆகிறதில்ல. இப்போ என்ன பண்ணோம், இந்த சுவிட்ச் ஒர்க் ஆகாமல் தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இதே தான் பண்ணோம். பண்ணும்போது பாருங்கள் இப்போ ஆன் ஆகுதுங்களா. ஒரு சில நேரம் அப்படியே ஸ்டக் ஆகி நின்று அந்த சுவிட்சு. ஒரு சில நேரம் என்ன ஆகுனாக்கா ஆனே ஆகாது. நீங்கள் என்ன தான் புஷ் பண்ணாலும் ஆனே ஆகாது. அப்போ என்ன ஆகுனா இன்வெர்ட்டர் போட்டு ரொம்ப நாளாக உள்ளே எதுவுமே சர்வீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மாதிரி எவ்வளோ நீட்டாக போய் க்ளீன் பண்ணி இதெல்லாம் சர்வீஸ் பண்ணி தான் இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம இதை மாட்டி கொடுத்தோம். இதில் வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2012 போட்டது. 2012 நவம்பரில் 7ஆம் தேதி போட்டதுங்க. அதாவது மேனுஃபேக்சர் பண்ணுறது. அதுலேருந்து 2-3 மாதம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட்டர் வந்து மாட்டியிருப்பாங்க. மாட்டிலேருந்து இன்ன வரைக்கும் இந்த இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸும் எதுவுமே பண்ணலைங்க. இந்த சுவிட்ச் கம்ப்ளைண்ட் அப்படின்னு நம்ம கூப்பிட்டாங்க. நம்ம வந்து சுவிட்சை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், வேறு ஒன்றும் பண்ணலைங்க. கஸ்டமர் வந்து என்ன சொன்னாங்க, எனக்கு அந்த சுவிட்சை செட்டாக எல்லாம் மாற்றி கொடுத்துருப்பா, போட்டு 10 வருஷம் 2023 வந்துருச்சு, எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஓடிடுச்சு இன்வெர்ட்டரு, அப்படியுமே அந்த சுவிட்சை கம்ப்ளீட்டாக மாற்றி கொடு, மற்றபடி வேறு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா. ஆனால் ஒன்றுங்க, பெட்டர் வந்து நீங்கள் இன்வெர்ட்டர் வீட்டுக்கு போடணும் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னாவே மைக்ரோடெக் இன்வெர்ட்டர் போடுங்க.
ஆக்சுவலாக வந்து இது 2012 போட்டு இன்வெர்ட்டருங்க. இது எப்படி நான் சொல்கிறேன்னாக்க இங்கே பாருங்கள், இதான் அதோட சீரியல் நம்பரு, இங்கே இருக்கு பாருங்கள், இதான் அதோட சீரியல் நம்பரு 2012K அப்படிங்கிறது தாங்க. இந்த 2012 போட்டது தான் இந்த இன்வெர்ட்டருங்க. இப்போ வந்து என்ன ப்ராப்ளம்னா இந்த ஆன் ஆஃப் பட்டன் மட்டும் தான் இவங்களுக்கு அது ஸ்டக் ஆகி நின்றுச்சு, வேற ஒன்றும் இல்லை. கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகிறதில்ல, பவர் போனாக்க ஒர்க் ஆகிறதில்ல. ஒரு சடத்தில் இப்படி அழுத்தி பார்த்துருக்காங்க, ஒர்க்கே ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணாங்க, நம்மகிட்ட சொன்னாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிம்பிள் மெத்தட் தான் இது அப்படிங்கிறது. எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் 90% கம்ப்ளைண்ட் இது தான் வருது. எங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் பட்டன் வந்து ஆன் ஆஃப் ஆக மாட்டேது, நிற்க மாட்டேங்குது, அழுத்தணும்னா நிற்க மாட்டேங்குது, ஆஃப் ஆகிடுது அப்படிம்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் இதில் வந்து ஒரு குச்சியை வச்சு உள்ள சொருகி வச்சு இல்லை ஒரு ஸ்டிக்கரோ ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லை குழந்தைங்க போயிட்டு சும்மா இதை அமுத்தி விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகுனா பவர் இந்த பட்டன் வந்து சீக்கிரம் போயிடும். இது என்ன ஒரு சின்ன ஒரு புஷ் மாதிரி தான் பாருங்க, ஆனு ஆஃப், அவ்வளோதான், ஒரு சின்ன டிப்பு மாதிரி தாங்க. கரெக்டாக நீங்கள் 2 சொட்டு 3 சொட்டு கோகோனட் ஆயில் விட்டிங்கன்னா கம்பல்சரி ரெடி ஆகிக்கும். எல்லா இன்வெர்ட்டரில் இதே சேம் ப்ராசஸ் தான். பட் ஆனால் இந்த சுவிட்சை மட்டும் எப்படி ஓப்பன் பண்ணுங்கிறது தெரியும். ரெண்டாவது டெக்னிக்கல் இதுதான். நீங்கள் அதனால் அந்த சுவிட்ச் போயிடுச்சு, சுவிட்சை மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இதை எடுத்துகிட்டு போகிறேன்னா எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் பண்ணி தரேன், அவ்வளோ செலவாகும் இவ்வளோ செலவாகுனாக்க நோ சான்ஸ். அதுக்கெல்லாம் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. இதோடது என்னன்னாக்க இந்த ட்ரீட்மெண்ட் இதுக்கு ஓகே செட் ஆகலைன்னா அப்படின்னாக்க ஸ்பாட்லேயே நமக்கு சர்வீஸ்லாம் நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே எந்த சர்வீஸ் என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கஸ்டமர் பிளேஸ்லேயே உட்காந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம். எங்களோடது மோஸ்ட் ஆஃப் வந்து சர்வீஸில் தான் நாங்கள் வந்து பெஸ்ட்டுங்க. அதில் வந்து மெயினாக மைக்ரோடெக் இன்வெர்ட்டரில் நீங்கள் எந்த கம்பெனி இன்வெர்ட்டர் கூட என்ன சர்வீஸ், பிசிபி மாற்றணும், டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றணும், இல்லை வேறு ஏதாவது மாற்றி என்ன கம்ப்ளைண்ட் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு ரெடி பண்ணி தரது நாங்கள் பண்ணி கொடுப்போம். இந்த சுவிட்சை வந்து ரெடி பண்ணுறது இப்படி தான், சிம்பிள் மெத்தடுங்க. ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒர்க் ஆகலைன்னா இப்படி தான் ரெடி பண்ணணும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு யாருக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்கு, வீட்டில் இன்வெர்ட்டர் வச்சிருக்காங்க, ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒர்க் ஆகல, ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு உங்களுக்கு வருதுனாக்க இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி அவங்கள பார்க்க சொல்லுங்க. இன்கேஸ் உங்களால் முடியல போகணும்னாக்க பக்கத்தில் உள்ள ஒரு டெக்னீஷியனையும் நம்மள மாதிரி சர்வீஸ் இன்ஜினியரை கூப்பிட்டுங்க. இதான் கம்ப்ளைண்ட், மேஜர் கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாது. அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதோ 200 300 என்ன சார்ஜபிள் கேட்குறாங்களோ அதை கொடுத்து நீட்டாக பக்காவாக ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி நீங்கள் இன்வெர்ட்டர் செக் பண்ணி உள்ள எல்லாம் நீட்டாக அது மாதிரி நாங்கள் ஃப்ளோயர் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். எங்களோட சர்வீஸ் இப்படி தான் இருக்கும், பக்காவாக பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு டஸ்ட்டோ எதுக்குமே வேலை இருக்காது. நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம்னாக்க இப்படி தான் பண்ணி கொடுப்போம். எந்த ஒரு உங்களுக்கு இஷ்யூ வராது. நன்றி, வணக்கம். இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் ரெடி பண்ணுறது இப்படி தான். இது சிம்பிள் மெத்தடு. இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரிக் உங்களுக்கு வந்து கோகோனட் ஆயில் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. ஆயில் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆயில் 2 சொட்டு 3 சொட்டு உள்ளே விட்டு கரெக்டாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் இப்போ டக்குன்னு அது பாட்டு மாறிக்கும். இப்போ பாருங்கள் கண்டினியூவாக இனி பவர் போச்சுன்னா அது பாட்டு நிற்கும். இப்போ பேட்டரி சார்ஜ் ஆகுதுங்களா, மெயின்ஸ் மாறிடுச்சு. பேட்டரி இன்வெர்ட்டர் வந்து சார்ஜ் ஆகுது. இப்போ இன்வெர்ட்டர் சார்ஜ் ஆகுது. இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் மெயின் பட்டனை வந்து நார்மலாக இப்போ டோட்டல் இன்வெர்ட்டர் கட்டி இப்போ அவுட்புட் பவரே உங்களுக்கு வராது. இது ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பவர் வரும். நல்லா வச்சுங்க. டிசி சப்ளை கண்ட்ரோல் மட்டும்தான் இது ஏசி சப்ளை, வீட்டில் உள்ள சப்ளைக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த இன்வெர்ட்டர் சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கனாக்க உங்களுக்கு பவர் போயிடுச்சுன்னா இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகாது. ஆனில் இருந்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இதில் கிடையாது. இந்த சுவிட்சோட ஃபங்க்ஷனே இவ்வளோ தான். ஒரு கண்ட்ரோல் சுவிட்சு, இந்த ரூலு, இது அவ்வளோதான். அதனால் நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோ எங்களுக்கு போடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுங்க, எங்களை ஊக்குவித்து. நன்றி, வணக்கம்.